இன்று மாணவர்கள் தொடர்படங்களை கொண்டு கதை ஒன்றினை எழுத வேண்டும். வெயில் மறைந்து மாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. பள்ளி முடிந்து களைப்புடன் 3 சிறுவர்கள் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது அகிலன் கவலையான முகத்துடன், சிறுவர்களை கடத்தும் கும்பல் பற்றி இன்று ஆசிரியர் வகுப்பில் கூறியதை நீங்கள் கவனமாக கேட்டீர்களா என்று கேட்டான். மற்ற இருவரின் முகத்திலும் ஒருவித அச்சம் தெரிந்தது. அச்சமயம் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த சாலையில் ஒரு மஞ்சள் நிற மகிழுந்து மெதுவாக அவர்களை நோக்கி வந்தது. அந்த மகிழுந்தை பார்த்ததும் சிறுவர்களின் மனதில் ஒருவித படபடப்பு தொற்றிக்கொண்டது. மஞ்சள் நிற மகிழுந்து அவர்கள் அருகில் வந்து நின்றது. காரின் முன்பக்க கதவு திறந்தது. ஒரு நடுத்தர வயது நபர் அவர்களை பார்த்து கனிவான புன்னகையுடன், பையன்களே வாங்க, எங்களோட மகிழுந்துல ஏறி போகலாம். பக்கத்துல ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் இருக்கு, அங்கே நிறைய விளையாட்டுக்கள் விளையாடலாம் என்று கூறினார். சிறுவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் பார்த்து கொண்டனர். அவர்களின் மனதில் ஒருவித அச்சமும் குழப்பமும் ஆட்கொண்டது. அப்போது அகிலன் மற்ற இருவரையும் பார்த்து, வேண்டாம் நண்பா, எனக்கு அவர்களை பார்த்தாலே சந்தேகமாயிருக்கு. அவர்கள் பேசுவதும் பார்வையும் சரியில்லை என்று கூறினான். அவர்களுக்கும் அந்த நபர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டது. சற்றும் தாமதிக்காமல் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சைகை செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தார்கள். மகிழுந்தில் இருந்தவர்கள் சிறுவர்களை ஏமாற்றத்துடனும் ஒருவித கோபத்துடனும் பார்த்தார்கள். அவர்கள் மகிழுந்தை நிறுத்தாமல் சிறுவர்கள் போவதை கவனித்தபடி மெதுவாக பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் பின்தொடர்வதை பார்த்தவுடன் அகிலன் சற்றென்று ஒரு முடிவுக்கு வந்தான். அவன் தன் நண்பர்களை நோக்கி சைகை செய்தான். அவர்களும் ஓட ஆரம்பித்தனர். அவர்கள் ஒரு குறுகலான பாதையில் நுழைந்து ஓடினர். குறுகலான பாதையில் மகிழுந்து செல்ல முடியவில்லை. அவர்கள் வேகமாக ஓடி அருகிலுள்ள பேரங்காடியை அடைந்தனர். அங்கிருந்த பாதுகாப்பு காவலர்களிடம் நடந்ததை கூறினர். அவர்களும் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டனர். காவல்துறையினரும் விரைந்து வந்து அந்த கடத்தல் கும்பலை பிடித்தனர். சிறுவர்களின் சமயோசித புத்தியும் தைரியமும் அவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றியது.